Hi guys, welcome to Tamil Cybersecurity. Today we can see about SQL injection mitigations. Last topic we can see SQL injection advanced. Now we can see about SQL injection mitigation. Uh, some important shall we give SQL I injection. SQL injection is one of the structured query language. It can use the database, create, edit, modify, and delete, etc. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண தெரியும், அம்மேட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ வந்து அதில் வந்து அட்டாக் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மிடிகேஷன் பற்றி பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் கொரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பாருங்க உங்களுக்கே புரியும். பார்லிமெண்டைசைஸ்ட் கொரிஸ், ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ், ஸ்டாட்டிக் கொரிஸ், இம்ப்ளிமெண்டபிள் கொரிஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் கோட்லாம் இருக்குது, அதை பற்றி பாருங்கள் உங்களுக்கே புரியும். அப்படி இல்லைன்னா என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். இப்போ நம்ம நேராக வந்து டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி வேணால் கோடை ரைட் பண்ண சொல்லுவாங்க இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது லாகின் பேஜிலும் பண்ண சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சேவ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. You can see some code down below, but the code is incompletable. Complete the code so that no longer vulnerable from any SQL injections. Use the classics and method you have learned before. இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணுறதை பார்த்து பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுங்க. நோ லாங்கர் வல்னரபிள் ஃபார் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமாக எப்படி சொல்றதுனா நேம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The code has been retrieved the status of the user based on the name and the mail address of the users. Both the name and the mail are in the string format. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கனெக்ஷன்ஸ் கனெக்ட் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டு சம் இது கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கெட் கனெக்ஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் தானே கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் யூசர் வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால வந்து கொஸ்டின் மார்க். இமெயில் ஐடிஸும் தெரியாது, அதுக்கான கொஸ்டின் மார்க். இங்கே கீழே வந்து சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லணும்னா செட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும், அதான் கரெக்டான செட் ஸ்ட்ரிங். ஓகே, சாரி கைஸ், செட் ஸ்ட்ரிங். இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாம். சப்மிட் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கனெக்ஷன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. கெட் கனெக்ஷன். கனெக்ஷன் கொடுத்துருன்னா ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி, நேம் இமெயில் ஐடி தெரியாது. அமேட் வந்து கடைசி நான் வந்து செமிகோலன் கொடுத்துருக்காங்க. அதனால செட் ஸ்ட்ரிங், நான் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி, அதனால கடைசியில் நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்தேன், அதனால ஒர்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சேஃப் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. JDBC and connection or database or request data from it. Some tips before you started. For connecting to the database, you can simply assume the constant of some இது கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. The connect of the query does not matter as long as the SQL is valid, meet the requirements. All the code you write gets inserted in the main method to Java class within the name test class that already imports java.sql.start from use. Not creative energy to think to your own query. How about you try to retrieve the data of the user with a specific name from the financial database tables called users. இங்கே சம் இது கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ரைட் பண்ணி போடணும். நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன். இல்லைனா இங்கே போனீங்களா அந்த
இதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு சம் கொரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி எப்படிலாம் ரைட் பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு. இது மாதிரி பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூசர் நேம், செலக்ட், ஸ்டார் ஃபார்ம் இதெல்லாம் நேம் கொடுத்துருவாங்க. நான் வந்து இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஒன் செகண்ட் காய்ஸ், நான் காப்பி பண்ண வச்ச கோட்ஸை வந்து நான் இது பண்ணுறேன். நான் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்னு கொடுக்குறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் நேம் கொடுக்கலாம், தமிழ் சைபர் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். யூ டிட் இட், யூ கோட் கேன் பி ப்ரிவென்டட் SQL இன்ஜெக்ஷன் அட்டாக். அதான் இப்படி தான் அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை கனெக்ஷன் சிடி நல், சிடி டிரைவ் மேனேஜர் கெட் கனெக்ஷன் சொல்லிட்டு இந்த சம் 3 கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அமெண்ட் ப்ரப்போஸ் ஸ்டேட்மெண்ட் எஸ் பிஎஸ் அண்ட் ஈக்குவல் டு சிடி ப்ரப்போஸ் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் வேர் த நேம் தெரியாது, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே தெரியாது போட்டோம், அதனால தெரியாது. பிஎஸ் செட் ஸ்ட்ரிங் 1 3 அமெண்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் எக்ஸிக்யூட் கோரி ஈக்குவல் டு போட்டோம். ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ், பிஎஸ் இங்கே இருக்கு, ஆர்எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் காய்ஸ். ஓகே ஆர்எஸ் இல்லை, ரிசல்ட்டு தான் நம்ம ஆர்எஸ் சொல்லிட்டோம், சாரி. அமீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் பிரிண்டில் வந்து என்ன பண்ணுறேன், தமிழ் சைபர் செக்யூரிட்டி பிரிண்ட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகலை, அது வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா, இது மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்னரபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு எது போகலாம். இவங்களே வந்து அந்த வேலிட் இது கொரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு படிச்சு பாருங்க. SQL இன்ஜெக்ஷனாலே ஓரளவுக்கு ஒரு சம் கொரிஸ் தான் இருக்கும், அதை படிச்சாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய SQL இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க டேட்டா பேஸில். இன்புட் வேலிடேஷன் அலாங் இஸ் நாட் இன்ஹெச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் லிங்க் கொடுத்துருக்காங்க, ட்விட்டரு நைஸ் ரீட் ஒய் இஸ் நாட் இன்ஹெச் கேன் பி ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு பேஜில் போகுது. வெப்கோட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் நாட் செக்யூர்டுன்னு வருது. இப்போ வந்து ட்விட்டருக்கு போயிடுச்சு, அந்த அஃபிஷியல் பேஜ் போடு போல இருக்கு. நான் வந்து ரீபேக் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே சாரி காய்ஸ் ஹேஷ்டேக் அதெல்லாம் போகுது. ஓகே நம்ம சாரி காய்ஸ், திருப்பி ஃபஸ்ட்ல வந்து வருது. இன்ஜெக்ஷன்லேயே நம்ம இருக்கோம். இன்ஜெக்ஷன் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, லெட்ஸ் ரிப்போர்ட் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் அசைன்மெண்ட். த டெவலப்பர் ஃபிக்ஸ்டு த பாசிபிள் SQL இன்ஜெக்ஷன் வித் ஃபில்டரிங். கேன் யூ ஸ்பாட் த வீக்னஸ் இன் திஸ் அப்ரோச்? ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் இதில் போய் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இது லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ட்விட்டரில் போய்ட்டோம். ட்விட்டரில் do not miss what's happened. People on Twitter on the first to know. SQL injection is the product by a security vendor. In 2020, NU fixed with the data validations, not prepared statement. No, not even just escaping the parameters. In this downright criminally irresponsible code. ஓகே காய்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது சைபர் செக்யூரிட்டி சோஷியல் மீடியாவில் இருப்பாங்களே அதில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து தப்பான கோட் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்துடலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் கோட்ஸ் ரைட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து A/semicolon /
double star. Okay guys, double star slash select. Okay, slash double star slash single star slash double star slash from slash double star slash user key underscore மாதிரி போட்டு system data data ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்லாஷ் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புரியலன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பாருங்கள். கெட் அக்கௌண்ட் இன்ஃபோன் வருது. யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி 101 JSON பாஸ்வேர்டு 1, JDOE பாஸ்வேர்டு 2, JPlan பாஸ்வேர்டு 3, Jeff Dev password WORD. Well done. You can also figure out a solution by using unknown spam. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நேம் தான் கொடுக்கணும். இது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்தா எடுத்துக்க கூடாது. அதாவது பேக்ரவுண்டில் இதை வந்து வேலிடாக எடுத்துக்க கூடாது. வேலிட் எடுத்துட்டா அது இடத்துல வந்து பக் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 10 போகலாம். இதுவும் அதே தான் போல இருக்கு. ஸோ த லாஸ்ட் அட்டெம்ப்ட் டு வேலிடேட் த queries did not contain any spaces failed. The developer team went future into the direction on the only performing input validation. Can you find out where is went wrong this time? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே மாதிரி தான் போல இருக்கு. ஏ ஸ்லாஷ் சாரி கோலன் மேலே போட்டுக்கணும். செமிகோலன் ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் போடணும். டபுள் ஸ்டார் ஸ்லாஷ் SCSELECTLECT ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் ஸ்லாஷ் சிங்கிள் ஸ்டார் சாரி கைஸ் oops ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் ஸ்லாஷ் FROMON எடுத்துட்டு ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ் யூசர் SYSTEM சிஸ்டம் அண்டர்ஸ்கோர் டேட்டா கோலன் டபுள் கோட்ஸ். ஓகே கைஸ், கெட் அக்கௌண்ட் இன்ஃபோ கொடுக்குறேன். யூ சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு நேம் யூசர் நேம்லாம் போட்டிருக்கு அதே தான். அதாவது இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணாலும் சில கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுனா கைஸ், இப்போ நீங்க வந்து ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த பக்ல வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க. அதே நீங்க கோட்ஸை நீங்க 2-3 மாத்தி கொடுத்துட்டு அதில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணீங்க திருப்பியும் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதில் சொல்கிறாங்க. போனதில் வந்து நான் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றினேன். இந்த வந்து செலக்டுக்கு முன்னாடி SC டபுள் போட்டு ஃப்ரம் முன்னாடி FR எக்ஸ்ட்ராவை போட்டு கொடுத்தேன், யூசர் எக்ஸ்ட்ராவை போட்டு கொடுத்தேன். இப்போ வந்து அட்டாக் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், A to Z A to Z ஒரு 12 லைன்ஸ் 12 வேர்ட்ஸ் 16 வேர்ட்ஸ்குள்ளே தான் நம்ம ரைட் பண்ணணும். அது மாதிரி செட் பண்ணணும் நேம்லையும் பாஸ்வேர்ட்லையும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து செட் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து என்ன பண்ணுவாங்க, SQL இன்ஜெக்ஷன் வச்சு அட்டாக் பண்ணி பக் சூட்டில் வந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அட்டாக் இருக்குது. அதை வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் வரும். ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் அதில் வந்து பார்க்கலாம். ரெக்வஸ்ட் வந்து என்ன இருக்குது, ரெஸ்பான்ஸ் வருது கரெக்டு. அந்த இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துன்னு போய் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பக் இருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆல்தான் கைஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஐபி அட்ரஸில் யூஸ் பண்ணி பண்ணோம். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதே ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோவில் காட்டினா உங்களுக்கு புரியாது. அதால் இந்த 4 இப்போ பண்ணது உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம தமிழ் சைபர் செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ், ஐ வில் see you on next video.